வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் பிரம்மா. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவி வழங்குறதுக்காக இந்திய அரசாங்கம் ஆப்ரேஷன் பிரம்மா என்ற நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா மூலமாக மியான்மரில் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் ஆர்மியோட ஒரு யூனிட் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. உணவு, உடை, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்குறதுக்காக இந்தியன் நேவியோட சாத்புரா, சாவித்ரி, கார்முக், LCU 52 போன்ற நேவல் ஷிப்ஸ் அங்கே அனுப்பப்பட்டிருக்கு. பொதுவாக பேரிடர் மற்றும் போர் போன்ற அவசர நிலை காலங்களில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவி வழங்குறதுக்கும் அங்கே மீட்பு பணி மேற்கொள்றதுக்கும் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிற கொள்கையின் கீழே இந்திய அரசாங்கம் ஒரு சில ஆப்ரேஷன்ஸை மேற்கொள்கிறாங்க. அந்த மாதிரியா இந்தியன் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான எவாக்குவேஷன் மிஷன்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றினப்போ அங்கே சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு வர்றதுக்காக ஆப்ரேஷன் தேவி சக்தி கண்டக்ட் பண்ணப்பட்டது. ஆப்ரேஷன் கங்கா. ரஷ்யா உக்ரைன் வாரப்ப உக்ரைன் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு திருப்பி அழைச்சிட்டு வர்றதுக்காக ஆப்ரேஷன் கங்கா கண்டக்ட் பண்ணப்பட்டது. ஆப்ரேஷன் காவேரி. சூடான் நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தப்போ அங்கே பாதிக்கப்பட்ட இந்தியர்களை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஆப்ரேஷன் காவேரி நடத்தப்பட்டது. ஆப்ரேஷன் அஜய். இஸ்ரேல் நாட்டில் ஹமாஸ் பிரிவினர் அட்டாக் பண்ணப்போ அங்கே சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்டு வர்றதுக்காக ஆப்ரேஷன் அஜய் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ரேஷன் மைத்ரி. நேபாள் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திலிருந்து மீட்பு பணி மேற்கொள்றதுக்காக ஆப்ரேஷன் மைத்ரி கண்டக்ட் பண்ணப்பட்டது. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் தோஸ்ட் அப்படிங்கிற நடவடிக்கையை எதற்காக கண்டக்ட் பண்ணாங்க? தேங்க்யூ.